புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் விளையாட சென்ற டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாக FBI தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் 2024 அமெரிக்க தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவின் வெஸ்ட் பாம் கடற்கரையில் உள்ள ட்ரம்ப் சர்வதேச கோல்ஃப் மைதானத்துக்கு விளையாட சென்றபோது இந்த துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே பென்சில்வேனியாவின் பட்லரில் நடந்த பேரணியில் கொலை முயற்சிக்கு இலக்காகி 2 மாதங்களுக்கு பிறகு இந்த இரண்டாவது படுகொலை முயற்சி நடந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு AK-47 தாக்குதல் துப்பாக்கி அதிகாரிகளால் மீட்கப்பட்டது. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 58 வயதான ரியான் வெஸ்லி ரூத் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தனி விசாரணை நடத்தப்படும் என புளோரிடா மாகாண ஆளுநர் ரான் டிசாஸ் அறிவித்துள்ளார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலிமையான புயல் ஷாங்காயை தாக்கியதாக சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பெபின்கா சூறாவளி பலத்த காற்று மற்றும் பலத்த மழையுடன் நகரத்தை தாக்கியதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில கரையோர குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று நகர அதிகாரிகள் தெரிவித்தனர். நகரின் கிழக்கே புடாங்கில் உள்ள லிங்கக் நியூ சிட்டியின் கடலோர பகுதியில் இன்று அதிகாலை சூறாவளி தாக்கியதாக சீன வானிலை நிர்வாகம் தெரிவித்தது. 1949 ஆண்டு குளோரியா சூறாவளிக்கு பிறகு ஷாங்காயை தாக்கும் வலிமையான புயல் இது என்று மாநில ஒலிபரப்பு சேவை கூறியது. ஷாங்காயின் 2 முக்கிய விமான நிலையங்களில் உள்ள அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டுள்ளன. மேலும் படகு சேவைகள் மற்றும் சில தொடருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. யுக்ரைனின் 2வது பெரிய நகரமாக கருதப்படும் கார்கிவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்ய வழிகாட்டலின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களின் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக நீண்ட தூரம் தாக்கும் திறன் கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தமது நட்பு நாடுகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமேசான் மற்றும் பந்தனல் பகுதியில் காட்டுத்தீ மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான அவசர செலவினங்களுக்கு பிரேசில் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரேசிலின் உச்சநீதிமன்றம் நேற்று அமேசான் மற்றும் பாண்டனல் பிராந்தியங்களில் காட்டுத்தீ மற்றும் வறட்சிக்கான செலவினங்களுக்கு இந்த ஆண்டு நிதி இலக்கில் இருந்து விலக்கு அளிக்க அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் அளித்தது. 1950 ஆண்டில் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து தற்போதைய வறட்சி பிரேசிலில் மிகவும் தீவிரமாக மற்றும் பரவலாக உள்ளது எனவும் இது வட மத்திய பிராந்தியத்தில் பலவீனமான மழைக்காலம் வளிமண்டல வெப்பநிலை அதிகரித்து வருவதாக இயற்கை பேரிடர்களுக்கான தேசிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை மையம் செமடன் தெரிவிக்கிறது. இதேவேளை அமேசான் பண்டனல் பகுதிகள் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளிலும் காட்டுத்தீ பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடுமையான வறட்சி அமேசானின் நீர்வழிகளில் வழி செலுத்தலுக்கு இடையூறாக உள்ளது. மேலும் குறைந்த நீர்மட்டங்கள் சோயாபீன் மற்றும் சோள ஏற்றுமதியை மத்திய மேற்கு மாநிலங்களில் இருந்து சீர்குலைத்துள்ளன. இஸ்ரேல் மீது ஏமன் குழுவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நேரிடும் என்று ஹதி கிளர்ச்சியாளர்களை இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு குழு தனது முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் தொடர்பில் ஹதி கிளர்ச்சியாளர்கள் இதற்கான பிரதிபலனை சந்திக்க நேரிடும் என்று நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எச்சரித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஹதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் நிலப்பரப்பில் இருந்து மேற்பரப்புக்கு அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை செலுத்தியதாக கூறினார். ஏவுகணை பென் ஷெமன் காட்டில் ஒரு திறந்த பகுதியில் தாக்கியதாகவும் இதனால் கேஃபார் டேனியல் அருகே தீ ஏற்பட்டது எனவும் எனினும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை தொடர்ந்து ஏவுகணையில் ஏவப்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளின் துண்டுகளால் தீ ஏற்பட்டதா அல்லது இந்த கிளர்ச்சியாளர்கள் கூறியது போல் அது வெற்றிகரமாக இஸ்ரேலிய வான் பாதுகாப்புக்குள் ஊடுருவியதா என்பதை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அயன் டோம் அண்ட் ஆரோவேர் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. இன்று காலை இந்த கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து தமது எல்லைக்குள் ஏவுகணையை ஏவினார்கள். எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை அவர்கள் இப்போது அறிந்திருக்க வேண்டும் என்று நேதன்யாகு நேற்று எச்சரித்துள்ளார்.